Swayam Prabha. Digital India. Educated India. போன பாடத்தில் இந்த இன்டிஜர் ப்ரோக்ராமிங், அதாவது முழுதாக அண்ட் இன்டிஜர் வேரியபிள்ஸ் வந்து முழு வேல்யூ தான் எடுத்துக்கணும். 2, 3, 5, 0.8, 1.3 அந்த மாதிரி எடுத்துக்காது. அந்த மாதிரி எடுத்துக்கும் போது கண்டினியூவஸ்னு சொல்லுவோம். அப்போ இது இருக்காது. இது இருந்ததுனாக்கா முழு தான் இருக்க முடியும். இந்த கணக்கை ஆரம்பித்து சில விஷயங்களை போன பாடத்தில் பார்த்தோம். இப்போ மறுபடியும் போன பாடத்தில் பார்த்ததையே ஒரு 2 நிமிடம் பார்த்துவிட்டு இன்னும் வேறு பல உதாரணங்களை எடுத்துக்கொண்டு சால்வ் பண்ணுறதுக்கு, தீர்வை செய்வதற்கு நம்ம இந்த பாடத்தில் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம முதல்ல வந்து இது 2 வேரியபிள் தான் இருக்குது. அதனால் இதை கிராஃப் வரைபட முறையில் சால்வ் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வரைபடத்தை இப்போ வரைய போகிறேன். x1 x2 எடுத்துக்கொண்டு இது x1 இது x2. 4x1 + 50 வருது. ஸோ 2, 4, 6, 8, 10, 12ன்னு எடுத்துக்கலாம். இங்கேயும் அதே போல் 2, 4, 6, 8 என்று எடுத்துக்கொள்ளலாம். ஸோ 50/4 கிட்டத்தட்ட இங்கே வரும். 12.5 கிட்ட இப்படி வரும்னு வச்சுக்கலாம். 7x2 வந்து 7 are 49. ஸோ கிட்டத்தட்ட இந்த இடத்துல வரும் என்று வைத்துக்கொள்ளலாம். ஸோ முதல்ல இருக்கிற இது வந்து இப்படி வரும். இந்த லைன் வந்து நமக்கு ரஃப்லி இப்படி வரும். அடுத்தது வந்து 5x1, ஸோ 8 இங்கே வரும். 4x2 ≤ 40, ஸோ 10 வந்து இங்கே வரும். ஸோ இது ரெண்டையும் வைத்துக்கொண்டு இப்படி போட்டு விடலாம். இப்படி 8 இங்கே வர மாதிரி வச்சா இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு 0, 0 ஒரு கார்னர் பாயிண்ட். இங்கே வந்து 50/7, 0, 50/7 என்பது இந்த கார்னர் பாயிண்ட். இந்த கார்னர் பாயிண்ட் 8, 0 என்பது. 4வது கார்னர் பாயிண்ட் வந்து 80/19, 90/19. இது வந்து 80/19, 90/19 என்று வரும். இது ரீஜன் வந்து இப்படி வரும். வரைபடத்தின் மூலமாக லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமை சால்வ் பண்ணினா இந்த மாதிரி ரீஜன் வரும். இது வரைக்கும் ரீஜன் வரும். இப்படி இது வரைக்கும் ஃபுல்லாக இப்படி வந்து ரீஜன் வந்து முடியும். லீனியர் ப்ரோக்ராமிங்கை பொறுத்தவரையில் இது இப்போ இதை வந்து நம்ம பண்ணலை, இதை மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங்குக்கு உகந்த தீர்வை, ஆப்டிமம் சொல்யூஷன் என்னன்னாக்க இந்த 4 கார்னர் பாயிண்ட்லேயும் கண்டுபிடிக்கணும். z வேல்யூவை கண்டுபிடித்தால் இதற்கு வந்து z = 0, இதற்கு z = 80, 8 × 10 + 13 × 0. இதற்கு z = 0 × 10 + 13 × 50/7, 650/7. 7 9s are 63, 20, 7 2s are 14, 60, 7 8s are 56, 40, 7 5s 35. இந்த கடைசியில் இருக்கிற பாயிண்ட்டுக்கு, இந்த பாயிண்ட்டுக்கு z வந்து 10 × 80, 800/19 plus 90 × 13, 1170/19, which is 1970/19. வந்து 19 1s are 19, 0, 70, 19 3s are 57, 13 130, 19 6 are 104, கிட்டத்தட்ட 103.6 அப்படின்னு வரும். 103.68 என்ற வேல்யூ வரும். இந்த 4 மதிப்பில் இது அதிகமாக இருப்பதனால் லீனியர் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து உகந்த தீர்வை. இது ஆப்டிமம் அப்படிங்கிறது. 80/19, 90/19 என்று வைத்துக்கொள் இந்த மதிப்பு இருக்கிறது.
இப்போ நம்ம வந்து இந்த and இன்டீஜர் அப்படிங்கிறத சேர்த்து நம்ம வந்து இப்போது இன்டீஜர் பாயிண்ட் தான் நமக்கு வேணும், இந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இதே வரைபடமானது என்ன ஆகும்னாக்க இப்போ முதல்ல வந்து இந்த ரீஜனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே ஃபீஸிபிளாக சாத்தியமானதாக இருக்கும். இதுவும் ஃபீஸிபிள் தான், லீனியர் ப்ரோக்ராமிங்கை பொறுத்தவரை இதுவும் ஃபீஸிபிள் தான், இதுவும் ஃபீஸிபிள் தான். அந்த மாதிரி ஆனால் நம்ம இன்டீஜராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷனை போட்டாச்சுன்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் வந்து இது இன்டீஜர் பாயிண்ட், இது ஃபீஸிபிள். இது வந்து 1, இது ஃபீஸிபிள். 1,0 2,0 3,0 4,0 அப்படின்னு போட்டுட்டே வரலாம். அதே போல் இங்கே வரும் 1,1 2,1 3,1 அப்படின்னு வந்துட்டே இருக்கும். இது வரிசையாக எல்லா இன்டீஜர் பாயிண்ட்டையும் இதில் போட முடியும். இது வந்து 1,2 2,2 3,2 என்று இப்படி போகும். இப்போது இங்கே ஒரு புள்ளியை எடுத்துக்கொண்டு வேறு கலரில் காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு புள்ளியை எடுத்துக்கொண்டு இது ஃபீஸிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஃபீஸிபிள் இல்லை. ஏன்னா இதோடைய வேல்யூ வந்து ஃப்ராக்ஷனில் வரும். ஆக இந்த பாயிண்ட் ஃபீஸிபிள், இந்த பாயிண்ட் ஃபீஸிபிள், இதற்கு நடுவில் இருக்கும் அனைத்து பாயிண்ட்டும் ஃபீஸிபிள் இல்லை. லீனியர் ப்ரோக்ராமிங்கை பொறுத்தவரையில் நம்ம வந்து ஒரு கான்வெக்சிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த ரீஜன் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அந்த ரீஜனுக்குள்ளே எந்த 2 பாயிண்ட்டை எடுத்துக்கொண்டு அதை கனெக்ட் பண்ணாலும் அது ரீஜனுக்குள்ளே இருக்கிற அத்தனையும் ஃபீஸிபிளாக தான் இருக்கும். அது இட் லை இன்சைட் த ரீஜன் அப்படிங்கிற ஒரு கான்வெக்சிட்டி ப்ராப்பர்ட்டி கண்டினியூஸ், எல்லா பாயிண்ட்டும் ஃபீஸிபிளாக இருக்கும். இப்போ இதில் இருந்து டிஸ்க்ரீட்னு பேர். இது நடுவில் இருக்கிற பாயிண்டெல்லாம் ஃபீஸிபிளாக இல்லை. ஆகவே நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங் அல்காரிதத்தை நேராக உபயோகப்படுத்த முடியாது. ஏன்னா இந்த நடுவில் இருக்கிற பாயிண்ட் வந்து ஃபீஸிபிளாக இல்லை இதில். ஸோ இதில் செய்யக்கூடியது ஒன்று என்னன்னாக்க, எல்லா இன்டீஜர் பாயிண்ட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை எவாலுவேட் பண்ணி அதில் இருக்கிற பெஸ்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஆனால் எத்தனை இன்டீஜர் பாயிண்ட் உள்ளே இருக்குங்கிறது இந்த சின்ன கணக்குனால இதில் சொல்ல முடியுமே ஒழி, அந்த கணக்கு பெரிதாக ஆக எத்தனை இன்டீஜர் பாயிண்ட் உள்ளே இருக்குங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே அது வந்து ஒரு நல்ல முறை அல்ல. நம்ம அப்ராக்சிமேட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இதை சுற்றி 4 பாயிண்ட் வரும். ஏன்னா அது வந்து ஃப்ராக்ஷனாக இருக்கிறதுனால இதை சுற்றி 4 பாயிண்ட் வரும். அந்த 4 பாயிண்ட் அதை வந்து போன பாடத்தில் காண்பித்தேன். அந்த 4 பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா 80/19 என்பது 19 4s are 76 40, 19 2s are 38, கிட்டத்தட்ட 4.2 வரும்னு வச்சுக்கலாம். இது வந்து 19 4s are 76 140, 19 5s are 95, 19 6s are 114, 19 7s are 123, 19 8s are 142 அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து 4.2, இன்னொன்று 4.736 என்று வரும். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுன்னு பேர். அதை சுற்றி இருக்கிறது பார்த்தோம்னாக்கா இதையும் அப்பரில் போட்டு இதையும் அப்பரில் போட்டான்னாக்கா 5,5 இந்த இடத்துல வரும். அந்த பாயிண்ட் கிட்டத்தட்ட இப்படி வரும் என்று வைத்துக்கொள்ளலாம். 5,5 4,5 என்பது கிட்டத்தட்ட இங்கே வரும் என்று இதை வந்து ரெண்டும் அப்பரில் போட்டால் 5,5, ரெண்டு லோவரில் போட்டான்னா 4,4 கிட்டத்தட்ட இதை கரெக்டாக வரையலை. இந்த பாயிண்ட் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு மாதிரி வரும் அந்த பாயிண்ட்டு. ஸோ 4 பாயிண்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா ஒன்று இப்படி வரும், ஒன்று இப்படி வரும். 4,5 வந்து கிட்டத்தட்ட இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன், இதுக்கு உள்ளே வரும். அண்ட் 5,4ம் இதற்கு உள்ளே தான் வரும். அந்த மாதிரி அமையும், இப்படி அமையும் பாயிண்ட்ஸ் 4. அதை வந்து நம்ம போடும்போது தெரியும். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னாக்க 4,4 4,5 5,4 5,5 இது 4 பாயிண்ட் வரும் ரவுண்ட் ஆஃப் பண்ணான்னாக்க. ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது இது ஃபீஸிபிளானு பார்க்கணும். அதை போன பாடத்தில் செய்தோம். ஸோ 4,4 16 + 28 44, 20 + 16 36 ஃபீஸிபிள். அதனுடைய Z மதிப்பு வந்து 40 + 52 92. 4,5 16 + 35 51, ஸோ இன்ஃபீஸிபிள். ஸோ 4,5ங்கிறது வந்து இன்ஃபீஸிபிளாக இருக்கும். இந்த இடத்துல 4,5ங்கிறது இங்கே வந்துடும், மேலே வந்துடும், இன்ஃபீஸிபிள், நம்ம ரீஜனில் இல்லை.
5, 4, 20 plus 28, 48, 25 plus 16, 41, அதுவும் infeasible தான். ஸோ 5, 4ங்கிறது கிட்டத்தட்ட இப்படி வந்துடும், மேலே வந்துடும். 5, 5 கண்டிப்பாக infeasible. ஸோ இந்த 4 ரவுண்டட் சொல்யூஷனில் ஒன்று தான் feasible. ஆனால் இதுதான் ஆப்டிமம்னு இப்பொழுதைக்கு நம்மளால் சொல்ல முடியாது. இது இருக்கலாம், இதை விட அதிகம். ஏன்னா இங்கே வந்து 103 இருக்குது, குறையும் போது 92 ஆகிடுறது. ஆகவே அதுக்கு நடுவில் ஏதான ஒரு இன்டீஜர் பாயிண்ட் ஃபீஸிபிளாக இருக்க சான்ஸ் இருக்கலாம். ஆனால் இந்த கணக்குக்கு கிடையாது. இந்த கணக்குக்கு இதுதான் உகந்ததுன்னு நான் போன பாடத்திலே சொல்லிட்டேன். பட் நம்ம இன்னும் ப்ரூவ் பண்ணலை, இதான் ஆப்டிமம்ங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணலை. ஸோ நிறையா கணக்குகளுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது அதில் பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன வருதோ அது ஆப்டிமமாக இருக்கும். ஆனால் அது எல்லா நேரத்துலேயும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுல ஒரு சின்ன பிரச்சனை உண்டு. இது வந்து ரொம்ப சின்ன கணக்கு. 2 வேரியபிள் தான் சொல்யூஷனில் இருக்குது, 2 கன்ஸ்ட்ரெயின்ட் தான் சொல்யூஷனில் இருக்குது. ஆகவே 2 வேரியபிள் தான் பேசிக்காக இருக்கும் லீனியர் ப்ரோக்ராமிங்க்கு. ஸோ 2 வேரியபிள் இருக்கும்போது ஒரு வேரியபிளையும் மேல் மதிப்பு கீழ் மதிப்பு என்று செய்ய முடியும். அது ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்கும் பட்சத்தில் மேல் மதிப்பு கீழ் மதிப்பு ரெண்டும் பண்ணலாம். ஒன்று இன்டிஜராக இருந்து இன்னொன்று ஃப்ராக்ஷனாக இருந்தால் அந்த ஃப்ராக்ஷனுக்கு மட்டும் செய்யலாம். இப்போ எல்லாமே ஃப்ராக்ஷனாக இருக்குன்ற எடுத்துக்கொண்டால் இந்த கணக்கில் இருப்பது போல், ஸோ 2 இருக்கும்போது 4 சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ இதே 3 கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தால் 3 வேரியபிள் சொல்யூஷனில் இருக்கும், அப்போது 8 ஆகிடும். ஸோ m கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருந்தால் 2 to the power m ஆகும். 2 to the power mங்கிறது பெரிய நம்பர். இப்போ m வந்து 10,000ன்னு போட்டிங்கன்னா 2 to the power 10,000ங்கிறது ரொம்ப பெரிய நம்பர். ஸோ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது அவ்வளவு எளிதில்லை. ஆக அது செய்யறதில்லை. இது வந்து ஒரு காரணம். ஆனால் ப்ராக்டிக்கலாக நிறைய நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஆப்டிமம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுமா கஷ்டப்பட்டுன்னு யோசிச்சுட்டு வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்கன்னாக்கா அதை கூடிய வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி அதில் என்ன நல்லதாக கிடைக்கிறதோ அதை ப்ராக்டிக்கலாக எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் தியரியில் வந்து அது ஒத்துக்காது. ப்ரூவ் பண்ணணும், ஆப்டிமம்ங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதை வேறு ஒரு உதாரணத்தின் மூலமாக இன்றைய பாடத்தில் நம்ம ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு கணக்கு. இதில் ரவுண்டட் ஆஃப் சொல்யூஷனில் 4 சொல்யூஷனில் 1 ஃபீஸிபிளாக இருக்குது, சாத்தியமானதாக இருக்கிறது, அதுவே உகந்ததாகவும் இருக்கிறது. வேறு சில கணக்குகளில் வந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் ஏற்படலாம். இன்னொரு ஒரு கணக்கை உதாரணத்துக்காக எடுத்துக்கொண்டு அதை பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கணக்கு வந்து இரண்டாவது பண்ண போகிற கணக்கு வந்து மேக்ஸிமைஸ் x1 + x2 7x1 - 5x2 less than or equal to 7, 7x1 minus 5x2 minus 12x1 plus 15x2 less than or equal to 7, x1 x2 greater than or equal to 0 and integer. இதையும் வரைபட முறையில் சால்வ் பண்ணி பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து 1, 0. ஸோ 1, 0 இது 1ன்னு எடுத்துக்கலாம், இங்கே 2ன்னு எடுத்துக்கலாம், 3ன்னு எடுத்துக்கலாம், 4ன்னு எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4. ஸோ 1, 0 இந்த பாயிண்ட்டு -7/5. ஸோ -1, -2, -7/5னா கிட்டத்தட்ட 1.4. ஸோ இங்கே வரும். ஸோ இதை வரைந்தோம்னாக்கா இப்படி வரும், இப்படி வரும். feasible region என்னன்னு பார்க்கணும். 0, 0 is less than 7. ஆக இப்படி வரும். feasible region வந்து இப்படி வரும். இதுக்கு வந்து இப்படி வரும். இது வந்து 7/12 கிட்டத்தட்ட 0.5க்கு கொஞ்சம் அதிகமானது. 7/12னா இங்கே வரும். இல்லை, இது வந்து -7/12, -7/12. இது வந்து 1.
ஸோ கிட்டத்தட்ட இங்கே வரும் 0.5 கிட்ட இப்படி வரும்னு வச்சுக்கலாம் -7/12. 7/15 ஹாஃபுக்கு கொஞ்சம் கம்மி, ஸோ இப்படி வரும். ஸோ இது ரெண்டையும் நம்ம இப்படி சேர்த்து போட்டால் இப்படி வந்து ஒரு இந்த மாதிரி ஒன்று வரும். இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடலாம். இது வந்து முதல் இது. இரண்டாவது இதை போடும்போது கேர்ஃபுல்லாக போடணும். x1 வந்து -7/12. ஸோ -7 6/12னா ஹாஃபு, -7/12னா இங்கே வருது. இல்லை, x1 வந்து -7/12. ஸோ -7/12 இங்கே வரும். ஸோ இங்கே 1னா இங்கே 1 -1, இது ஹாஃப் எடுத்துக்கொண்டால் இங்கே வரும் -7/12. 6/12ங்கிறது ஹாஃபு, ஸோ 7/12 இப்படி வரும். x2 வந்து 7/15, அது ஹாஃபுக்கு கொஞ்சம் கம்மி, ஸோ இங்கே இப்படி வரும். ஸோ இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணோன்னாக்க இப்படி போகும். இது வந்து இப்படி போகும். ஸோ இதுக்கு வந்து 0 0 feasible ரீஜனுக்கு உள்ளே இருக்குது. ஆகவே ரீஜன் இப்படி இருக்கும். ஸோ இது முழுக்க உங்களுக்கு feasible ரீஜனாக வரும். இதுதான் feasible ரீஜனாக வரும். இதுக்கு வந்து மொத்தம் 1 2 3 4 கார்னர் பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த 4 கார்னர் பாயிண்ட் எழுதினான்னா இந்த கார்னர் பாயிண்ட் 0,0 உகந்தது ரெண்டுக்கும். இது வந்து 1,0 1,0 உகந்தது, ஏன்னா -1 is less than 7. இது வந்து 0,7/15 என்பது இது. இந்த கடைசியில் இருக்கிறது இது ரெண்டையும் சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணான்னாக்கா நமக்கு 28/9 133/45 அப்படின்னு கிடைக்கும். 28/9னா 3 point something, ஸோ 3க்கு மேலே கரெக்டாக வருது. 133/45, 45 3s are 135, ஸோ 3 இங்கே வருது. ஸோ கிட்டத்தட்ட இங்கே இருக்கும் அந்த பாயிண்ட். கரெக்டாக வரைஞ்சோன்னா, ஸ்கேலை வச்சு வரைஞ்சோன்னா அங்கே வரும் இது. ஸோ இதுக்கு வந்து உகந்தது ஆப்டிமம் x1 + x2 போட்டிங்கன்னாக்கா இதுக்கு z is equal to 273/45 அப்படின்னு கிடைக்கும். இதை ஃப்ராக்ஷனில் எழுதினோன்னாக்கா இது 3s are 27, 3.1 கிட்ட வரும். இதை எழுதினோன்னா 2s are 90, 45 3s are 135, ஸோ கிட்டத்தட்ட 2.9 கிட்ட வரும். 43/45, ஸோ 2.9 வந்துடும். 450 405 2.9க்கு மேலே வந்துடும். இப்போ இது வந்து ஆப்டிமம் சொல்யூஷன் வந்து இங்கே லீனியர் ப்ரோக்ராமிங்க்கு இங்கே வந்துடுது. இப்போ இது ஆண்ட் இன்டீஜர்னு போட்டோம்னாக்க இதுக்குள்ளே இருக்கிற இன்டீஜர் பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் சொல்யூஷனாக வரும். ஸோ இது வந்து சொல்யூஷனாக இருக்க முடியாது, ஏன்னா இது ரெண்டு இன்டீஜர் பாயிண்ட் இல்லை. ஸோ இதை சுற்றி நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணான்னா என்ன வரும்னு பார்க்கலாம். முதல்ல ரவுண்ட் ஆஃப் பண்ணால் ரெண்டும் மேலே ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 4,3ன்னு வரும். 4,3 4,2 3,3 3,2 என்ற 4 ரவுண்ட் ஆஃப் சொல்யூஷன் வரும். அதாவது x1 மேலே ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு x2 மேலேயும் கீழே ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். x1 கீழே ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு x2 மேலேயும் கீழே ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். ஸோ உகந்ததா அப்படின்னு பார்க்க, ஃபீஸிபிளா சாத்தியமானதான்னு பார்க்கணும். 4,3 28 minus 5 3s are 15 13, 13 is less than equal to 7, இது வந்து சாத்தியமானது இல்லை. 4,2 28 minus 5 into 2 10 18 less than equal to 7, ஸோ சாத்தியமானது இல்லை. 3,3 21 minus 15 is 6, 6 less than equal to 7 correct. இங்கே 3,3 போட்டிங்கன்னாக்கா -36 plus 45 9 is less than equal to 7 infeasible. லாஸ்ட் 3,2 போட்டானாக்கா 21 minus 10 11 less than equal to 7 infeasible. ஆக இந்த நாலுமே இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 4 பாயிண்ட் இங்கே வரும்னு எடுத்துக்கலாம்.
கிட்டத்தட்ட இப்படி வரும்னு வைத்துக்கொள்ளலாம். இங்கே ஒன்று வரும், 2 3 போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ இப்படி ஒன்று வரும், 2,3 இப்படி ஒன்று வரும். சில இது வந்து இல்லை, இங்கே வந்து 3 1 4 வரும், ஸோ 3.1. ஸோ இங்கே ஒன்று வரும், இப்படி ஒன்று வரும், இப்படி ஒன்று வரும், இப்படி ஒன்று வரும். 4மே வந்து உங்களுக்கு ஃபீஸிபிளாக இருக்காது. ஆனால் இந்த கணக்கை இன்டீஜர் ப்ரோக்ராமிங் மூலமாக சால்வ் பண்ணால் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வரும், 2,2 என்று ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபீஸிபிளானு பார்க்கலாம். 2,2 14 minus 10 4 minus 24 plus 30 less than equal to 7. So satisfied. x1 plus x2 is equal to 4. So answer வந்து 2,2 with z is equal to 4. ஆக சில கணக்குகளில் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணினா கூட நமக்கு அதில் ஆன்சர் கிடைக்காம போகலாம், இல்லை 4மே வந்து இன்ஃபீஸபிளாக போகலாம். ஸோ அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. ஆகவே ரவுண்ட் ஆஃப் வந்து நம்ம ஜென்ரலாக பண்ணுவதில்லை. ஸோ இப்படி ஒரு கணக்கை எடுத்துக்கொண்டால் எப்படி நமக்கு வந்து அதை சால்வ் பண்ணுறது, இன்டீஜர் வரத்துக்கு சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ அடுத்த கேள்வி வருது. அதை வேறு ஒரு உதாரணத்தின் மூலமாக அதை உங்களுக்கு விளக்குறேன். இப்போ நம்ம எடுத்துக்கொள்ள போகும் உதாரணம், இந்த முதல்ல கொடுக்கப்பட்ட 2 உதாரணமும் இந்த கணக்கினுடைய ப்ராப்பர்ட்டிஸ், தன்மைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக எழுதினது. இப்போது இன்னொரு எளிமையான ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் அழகாக ஆன்சர் வரும். அதனால் வேறு ஒரு கணக்கை எடுத்துக்கொண்டு போடலாம். மேக்ஸிமைஸ் த்ரீ x1 plus 2x2 x1 plus 2x2 less than or equal to 8, 3x1 plus x2 less than equal to 6, x1 x2 greater than or equal to 0 and integer. ஸோ முதல்ல என்ன பண்ணுறோம், இந்த கணக்கில் இந்த and இன்டீஜருங்கிறதை ஒதுக்கிவிட்டு லீனியர் ப்ரோக்ராமிங்காக சால்வ் பண்ணுறோம். ஸோ 2 வேரியபிள் தான் இருக்குது, கிராஃபிக்கலில் போடலாம். ஆனால் கிராஃபிக்கலில் போடாமல் முதல்ல சிம்ப்ளெக்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கிராஃபிக்கலில் போட்டு காமிக்கிறேன். முதல்ல சிம்ப்ளெக்ஸில் போட்டுடலாம். சிம்ப்ளெக்ஸை பொறுத்தவரை இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். +x3 + x4 எந்த பிரச்சனையும் கிடையாது. கடகடன்னு x3 x4ஐ வைத்து சிம்ப்ளெக்ஸ் இனிஷியலைஸ் பண்ணி கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ சிம்ப்ளெக்ஸை இதில் போட்டுடலாம். x1 x2 x3 x4 3x1 plus 2x2 plus 0 0 x3 x4 0 0 x1 plus 2x2 plus x3 plus 0 is equal to 8, 3x1 plus x2 0 1 is equal to 6, cj minus zj 3 2 0 0 0. இது லார்ஜஸ்ட் cj minus zj, x1 முதல்ல உள்ள வரும். theta 8 divided by 1 8, 6 divided by 3 2, ஆக இது வெளியில் போகும். ஸோ x3 x1 x4 வெளியில் போகும், x3 x1 0 3. பிவட் வந்து இங்கே இருக்குது. டிவைட் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் தி பிவட் ரோ பை த பிவட் எலிமெண்ட். ஸோ 1 1/3 0 1/3 2. இங்கே நமக்கு 0 வரணும். 1 minus 1 0, 2 minus 1/3 5/3, 1 minus 0 1, 0 minus 1/3 minus 1/3, 8 minus 2 equal to 6. cj minus zj 0 0, மேலே 0 இருக்குது. ஸோ இங்கே 1, 2 minus 1 1, இங்கே 1, ஸோ minus 1 6. பாசிட்டிவ் cj minus zj, ஸோ x இது உள்ளே வரும். தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு 6 divided by 5/3, ஸோ 18/5. 2 divided by 1/3 is 6, ஸோ இது சின்னது. ஆக இது பிவட், இது வெளியில் போகும். ஸோ x2 x1 x2 2 x1 3 divide by the pivot element
டிவைட் பை 5/3 வந்து மல்டிப்ளை பை 3/5 ஆக மாறும். ஸோ 0 1 3/5 minus 1/5 18/5 அதே வேல்யூ வந்துடும். இங்கே 0 வேணும். திஸ் மைனஸ் 1/3 டைம்ஸ் 1 0 ஆகும். ஸோ 1 மைனஸ் இது இங்கே 1 வரும், இங்கே 0 வந்துடும். திஸ் மைனஸ் 1/3 டைம்ஸ், ஸோ minus 1/5. This minus 1/3 times 1/3 plus 1/15, 6/15, 2/5. This minus 1/3 times, so 2 minus 6/5, which is 4/5. So Cj minus Zj 0 0, 6/5 minus 3/5 3/5. ஆக minus 3/5, minus 2/5 plus 6/5 4/5, minus 4/5. 18 into 2 36 plus 12, 4 into 3 12, 48/5. இன்னொரு செக்கும் பண்ணிடலாம் கரெக்டாக. இங்கே 0, ஸோ இங்கே வந்து 2 தீட்டா 2 3 6. இங்கே வந்து 1 into 18/5, 6 plus 18/5, 48/5 கரெக்டு. இரட்டை டூவலோட வேல்யூ 3/5 4/5. இங்கே பெருக்கினீங்கன்னா 24/5 plus 24/5 48/5 வந்துடும். ஸோ இது லீனியர் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் இது உகந்தது, கரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டு இதை கொண்டு வரலாம். இப்போ இது ரெண்டுமே இன்டிஜராக இருந்தால் அது வந்து இட் வில் பி எ சொல்யூஷன் டு தி இன்டிஜர் ப்ரோக்ராமிங் ஆல்சோ. ஸோ ஒரு இன்டிஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் கொடுக்கப்பட்ட நிலையில் அதை இன்டிஜரை விட்டு விட்டு லீனியர் ப்ரோக்ராமிங்காக சால்வ் பண்ணி அந்த லீனியர் ப்ரோக்ராமிங்லேயே இன்டிஜர் வந்துடுத்தோன்னாக்க அதுதான் இன்டிஜருக்கும் ஆப்டிமம். ஏன்னா இன்டிஜருங்கிறது என்னென்னா லீனியர் ப்ரோக்ராமிங் எடுத்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறது, வேரியபிள்ஸ் இன்னும் கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறது. ஸோ கன்ஸ்ட்ரெயின் பண்ணும்போது கன்ஸ்ட்ரெயின் பண்ண ப்ராப்ளமே வந்து ஃபீஸிபிளாக வந்துடுத்தோன்னாக்க ஒரிஜினல் ப்ராப்ளம் ஆப்டிமமாக இருக்கும். கன்ஸ்ட்ரெயின் பண்ண ப்ராப்ளம் இஸ் feasible and becomes optimum. ஸோ இன்டிஜர் ப்ரோக்ராமிங் அப்படியே எடுத்துட்டு லீனியர் ப்ரோக்ராமிங்காக சால்வ் பண்ணி இன்டிஜர் வேல்யூ வந்துடுத்தோன்னாக்க ஸ்ட்ரைட்டாகவே அது இன்டிஜர் ப்ரோக்ராமிங்க்கும் உகந்தது. ஸோ வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆனால் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் வரல. ஏன்னா x1 x2 ரெண்டும் சொல்யூஷனில் இருக்குது, ரெண்டும் ஃப்ராக்ஷனல் வேல்யூவில் இருக்குது. இன்னொன்று சொல்லலாம், இப்போ லீனியர் ப்ரோக்ராமிங் வந்து 48/5 கொடுத்துருக்கு, இது ரெண்டும் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஆகவே இது இன்டிஜர் ப்ரோக்ராமிங்குக்கு ஆப்டிமமாக இருக்க முடியாது. இது மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எடுத்துக்கொண்டு இப்போ இந்த ரெண்டு வேரியபிளும் இன்டிஜராக இருக்கணும்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டை ஏற்றினால் இட் வில் ஓன்லி வர்சன். ஸோ இன்டிஜர் ப்ரோக்ராமிங்கினுடைய வேல்யூ ஆனது இந்த 48/5க்கு குறைந்ததாகத்தான் இருக்கும். லீனியர் ப்ரோக்ராமிங் இஸ் அன் அப்பர் பவுண்ட் டு இன்டிஜர் ப்ரோக்ராமிங் ஃபார் அ மேக்ஸிமைசேஷன். மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் எடுத்துக்கொண்டால் லீனியர் ப்ரோக்ராமிங்குடைய ஆன்சர் இன்டிஜர் ப்ரோக்ராமிங்குடைய ஆன்சர் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வேல்யூவை விட லீனியர் ப்ரோக்ராமிங் அதிகமாகத்தான் இருக்குமே ஒழிய குறைவாக இருக்க முடியாது. இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் இன்டிஜராக இருக்க வேண்டும் என்பதால் 3x1 + 2x2 என்பது இன்டிஜராகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே 9 இல்லை 9க்கு கீழே தான் ஆன்சர் வரும் அப்படிங்கிற வரைக்கும் இதை சொல்லிடலாம். இப்போ இதிலிருந்து எப்படி நமக்கு அந்த இன்டிஜர் கொண்டு வருதுங்கிறத இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். இப்போ x1 எடுத்துக்கொண்டால் 4/5ன்னு இருக்குது, அதனுடைய இன்டிஜர் காம்பனண்ட் 0, அதனுடைய ஃப்ராக்ஷனல் காம்பனண்ட் 4/5. x2 எடுத்துக்கொண்டால் 18/5, 3 + 3/5. ஸோ எதை வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் கன்வென்ஷன் படி எந்த வேரியபிளுக்கு அதிக ஃப்ராக்ஷனல் காம்பனண்ட் இருக்கோ அந்த வேரியபிளை எடுத்துப்போம். ஆக அந்த வேரியபிள் வந்து x1 இப்போ. ஸோ இப்போ x1 எடுத்துக்கொண்டு x1ஓட ஈக்குவேஷனை நான் இங்கே தனியாக எழுத போகிறேன். ஸோ x1உடைய ஈக்குவேஷனை எழுதினா இதிலிருந்து x1 - 1/5x3 + 2/5x4 is equal to 0 + 4/5. இது ரொம்ப ஒன்றும் கடினமான ஒரு விஷயம் இல்லை, இது அப்படியே எழுத வேண்டியதுதான். x1 + 0x2 அதை எழுதலை, -1/5x3
plus 2 by 5x4 is equal to 4 by 5. இந்த 4 by 5ங்கிறது மட்டும் நான் 0 plus 4 by 5ன்னு எழுதுறேன். இந்த வேல்யூவில் ஃப்ராக்ஷன் இருக்கணும் அண்ட் இதுக்கு இட் மே ஹாவ் அன் இன்டீஜர் இல்லாமல் இருக்கலாம், இதில் இன்டீஜர் இல்லை, ஆகவே 0 plus 4 by 5ன்னு எழுதுறேன். இதை எழுதியிருந்தால் 3 plus 3 by 5 என்று எழுதியிருப்பேன். அவ்வளோதான். இப்போ அடுத்தது இதில் என்ன பண்ணணும்னாக்க இது எல்லாத்தையும் இந்த கோஎஃபிஷியன்ஸை பார்க்கணும். x1க்கு ஒன்றும் இல்லை, கோஎஃபிஷியன்ட் 1 தான். ஸோ x1. x3க்கு கோஎஃபிஷியன்ட் வந்து -1/5 அப்படின்னு இருக்குது. நெகட்டிவ் கோஎஃபிஷியண்ட்டாக இருந்ததுனாக்க அது ஃப்ராக்ஷன் இருந்து நெகட்டிவ் கோஎஃபிஷியண்ட்டாக இப்போ இங்கே இருப்பது போல். இப்போ அதுவே -2 இருந்தால் விட்டுருவோம், ஒன்றும் பண்ண மாட்டோம். ஃப்ராக்ஷன் இருந்தால் தான் பிரச்சனை. ஸோ -1/5 அப்படிங்கிறத -1 + 4/5ன்னு எழுதணும். அந்த ப்ளஸ் எழுதுகிற ஃப்ராக்ஷன் இருக்குது பாருங்கள், அது பாசிட்டிவாக இருக்கணும். ஆக இதை வந்து நான் -x3 + 4/5x3 என்று எழுதுகிறேன். திருப்பியும் சொல்கிறேன், ஃப்ராக்ஷன் இருக்கிற டேர்ம்ஸ் பார்க்கணும். இங்கே நெகட்டிவ் ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ நெகட்டிவ் ஃப்ராக்ஷனை வந்து ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் ப்ளஸ் பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் less than 1ன்னு எழுதணும். ஸோ -1/5 இருக்கிறதுனால -1 + 4/5 என்று எழுத வேண்டும். இந்த 2/5ங்கிறது ஏற்கனவே பாசிட்டிவாக தான் இருக்குது, அது 1ஐ விட கம்மியாக தான் இருக்குது. ஆகவே +2/5x4 என்று எழுதிவிடலாம். இப்போ இதே வந்து 2/5 இல்லாமல் 8/5 இருந்ததுனாக்க 1 + 3/5 என்று எழுதி x4 + 3/5x4 என்று எழுத வேண்டும். ஸோ நெகட்டிவ் இருக்கும்போது மட்டும் பெரிய மைனஸை போட்டுட்டு ப்ளஸ்ஸை கொண்டு வரணும். பாசிட்டிவாக இருக்கும்போது இன்டீஜரை பிரித்து ஃப்ராக்ஷனை மட்டும் தனியாக எழுதணும். இப்போ இது மாதிரி எழுதிட்டோம். இது 0x4ன்னு எழுதலை, அது 0 எழுதுறதுக்கு அவசியம் இல்லை. ஸோ 2/5x4 என்பது 2/5x4 ஆகவே இருக்கும். Now this is equal to 0 + 4/5. இப்போ நீங்கள் இது என்ன கவனிக்கணும்னாக்க இது வந்து இட் இஸ் அன் ஈக்குவேஷன், திஸ் இஸ் அன் ஈக்குவேஷன் இல்லையா, இது ஈக்குவேஷன். ஸோ இது ஈக்குவேஷனாக இருப்பதால் இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து 4/5ன்னு இருக்குது பாருங்கள். இது x1 x2 x3 x4 உடைய மதிப்புகள் எல்லாம் it should be such that in the whole thing should have a fractional value of 4.5 4/5 அப்படி தான் இருக்கணும். ஏன்னா it has to be satisfied as an equation. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டேர்ம்ஸை மட்டும் எடுத்துக்கணும். அதாவது இங்கே ஒரு ப்ளஸ் ஃப்ராக்ஷன் டேர்ம், இங்கே ஒரு ப்ளஸ் ஃப்ராக்ஷன் டேர்ம், இங்கே ஒரு ப்ளஸ் ஃப்ராக்ஷன் டேர்ம். இது இன்டீஜர் டேர்ம், இது இன்டீஜர் டேர்ம், அதை நீங்கள் விட்டுடலாம். ஆக இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன் டேர்மில் x3 and x4 should be such that 4/5x3 + 2/5x4 should have a fractional component. அதுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கணும். அந்த ஃப்ராக்ஷனின் மதிப்பு 4/5 ஆக இருக்க வேண்டும். இது வந்து பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் less than 1. இது பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் less than 1, இதுவும் பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் less than 1. ஆனால் இது ரெண்டும் நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். இது x3 x4 0 ஆக இருக்கலாம், 1 ஆக இருக்கலாம், 2 ஆக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். x3 x4ம் இன்டீஜர் ஆகிவிடும். ஏன்னா இந்த கணக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் +x3 = 8 +x4 = 6 என்று எழுதும் பொழுது இதெல்லாம் கோஎஃபிஷியன்டெல்லாம் இங்கே இன்டீஜராக இருக்கிறதுனால x3 x4ம் இன்டீஜராகத்தான் இருக்கும். ஆகவே இந்த ப்ராப்ளத்துக்கு ஆல் இன்டீஜர் அப்படின்னு பேர். எல்லா வேரியபிளும் இன்டீஜராக இருக்கும், ஸ்லாக் வேரியபிளும் இன்டீஜராக தான் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் இன்டீஜர், இந்த கோஎஃபிஷியன்ட்லாம் இன்டீஜராக இருக்கிறதுனால இதுவும் இன்டீஜர் வேல்யூ தான் எடுத்துக்கும், நான் நெகட்டிவ் இன்டீஜர் வேல்யூ தான் எடுத்துக்கும். ஆகவே இந்த 4/5x3 + 2/5x4 என்பது அதனுடைய ஃப்ராக்ஷனல் வேல்யூ 4/5 ஆக இருக்க வேண்டும். ஆனால் இது ஆக்சுவலாக 4/5 ஆக இருக்கலாம். இது ரெண்டையும் பண்ணினா 1 and 4/5 ஆக கூட இருக்கலாம், 2 and 4/5 ஆக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அதனுடைய ஃப்ராக்ஷனல் வேல்யூ மட்டும் 4/5 ஆக இருக்க வேண்டும். ஏன்னா இது வந்து திஸ் இஸ் அ நான் நெகட்டிவ் குவான்டிட்டி. x3 0 இருந்தால் 0 ஆகிடும், அதர்வைஸ் இட்ஸ் அ பாசிட்டிவ் குவான்டிட்டி.
இதுவும் பாசிட்டிவ் குவான்டிட்டி. Now x3 and x4க்கு they may take some value such that இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கூட்டினீங்கன்னா 9/5 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃப்ராக்ஷனல் காம்பனண்ட் மட்டும்தான் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து this is a fraction less than 1. ஆக இந்த ரெண்டு இதையும் எடுத்துக்கொண்டால் இது வந்து 4/5 ஆக இருக்கலாம், 1 + 4/5 ஆக இருக்கலாம், 2 + 4/5 ஆக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் இது ரெண்டும் பாசிட்டிவ் குவான்டிட்டிங்கிறதுனால அந்த மாதிரி தான் இருக்க முடியுமே ஒழிய -1 + 4/5 ஆக இருக்காது. ஆகவே இதிலிருந்து என்ன எழுதுவோம்னாக்க 4/5x3 + 2/5x4 is greater than or equal to 4/5 அப்படின்னு எழுதும். அதனுடைய ஃப்ராக்ஷனல் காம்பனண்ட் ஈக்குவலாக இருக்கும், ஆனால் it can be greater than or equal to. It could be 1 and 4/5, it could be 2 and 4/5, it could be only 4/5, எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதை எழுதியாச்சுன்னா இதுக்கு பேர் கோமோரி கட் அப்படின்னு பேர். இந்த அல்காரிதம்க்கு கோமோரி கட்டிங் பிளேன் அல்காரிதம் என்று பெயர். கட் என்பதே நம்ம வெட்டு என்று சொல்லலாம், பட் கட் என்றே எடுத்துன்னு போயிடலாம். நம்ம கான்வர்சேஷனில் கட் கோமோரி கட் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். கட்னா வெட்டுறது. ஏன் வெட்டுங்கிறத நான் கிராஃபில் போடும்போது காமிக்கிறேன். ஸோ இதை கோமோரி கட் என்று சொல்லி இதை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதை பண்ணின உடனே இந்த கோமோரி கட்டை வந்து இதுக்குள்ளே சேர்க்கணும். எப்படி சேர்க்க போகிறோம்? இதை சேர்க்கும் பொழுது 4/5x3 + 2/5x4 - x6 is equal to 4/5 என்று எழுதுவோம். x6 வந்து ஸ்லாக் வேரியபிளாக இருக்கும், -x6 is equal to 4/5 அப்படின்னு எழுதி இதை இப்படி மாற்றி எழுதிடலாம். -4/5x3 - 2/5x4 + x6 is equal to -4/5 என்று எழுதிவிடலாம். அப்படி எழுதுறதுடைய லாபம் என்னென்னா, இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இல்லை இந்த இடத்துல இதை மட்டும் நம்ம தனியாக இந்த இடத்துல எழுதி கொண்டு அப்புறம் அங்கே பாக்கி காமிக்கலாம். ஸோ இதை மாற்றி எழுதும்போது -4/5x3 - 2/5x4 + x6 is equal to -4/5 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்படி வரும்பொழுது இதை நம்ம எப்படி உள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்னாக்க, இந்த ஐட்ரேஷனை நான் திருப்பி எழுதுகிறேன் இந்த இடத்துல உங்களுக்கு. இதே ஐட்ரேஷனை நம்ம இப்போ திருப்பி எழுத போகிறோம். ஸோ x1 x2 x3 x4 இது x6ன்னு கூட சொல்ல வேண்டாம், x5 என்றே சொல்லலாம். இந்த ஸ்லாக் வேரியபிளுக்கு x5 என்றே சொல்லலாம். x5 ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இங்கே கொடுக்கப்பட்டது x2 x1 2 3 0 1 1 0 3/5 -1/5 -1/5 2/5 18/5 4/5. இங்கே x6 மூணாவது ஈக்குவேஷன் வந்து x5 மூணாவது ஈக்குவேஷன் x5 இங்கே வைத்துக்கொண்டு இங்கே 0 + 0 -4/5 -2/5 1 -4/5 என்று ஆகிவிடும். இங்கே 0, இங்கே Cj - Zj 0 0 -3/5 -4/5 0 48/5. இங்கே இல்லாததுனால x5 இல்லாததுனால அங்கே 0 0 போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து இன்னொரு கன்ஸ்ட்ரெயின்ட், இந்த கோமோரி கட்டை வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். இந்த கோமோரி கட்டை இதுக்குள்ளே கொண்டு வந்த உடனே நீங்கள் இப்போ என்ன பார்க்கலான்னா, இது வந்து ஃபீஸிபிளாக இல்லை, மைனஸ் வந்து விட்டது. மைனஸ் அங்கே வந்தாகணும். ஏன்னா இது வந்து ஃப்ராக்ஷனாக இருக்கும்போது நீங்கள் கோமோரி கட்டை கரெக்டாக எழுதினீங்கன்னாக்க அங்கே மைனஸில் தான் வந்து நிற்கும். ஸோ மைனஸ் வந்த உடனே இது வெளியில் போகும். டூவல் சிம்ப்ளெக்ஸ் முறைப்படி இது வெளியில் போகும். இது வெளியில் போன உடனே நம்ம உள்ளே ஒரு வேரியபிள் கொண்டு வரணும். ஸோ 3/5 / 4/5 3/4 4/5 / 2/5 is 2. ஸோ 3/4 என்பது குறைந்தது, ஆக இது வரும். இது பிவட்டாக மாறிவிடும். ஸோ இது பிவட்டாக மாறின உடனே இன்னொரு டூவல் சிம்ப்ளெக்ஸ் ஐட்ரேஷன் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு டூவல் சிம்ப்ளெக்ஸ் ஐட்ரேஷன் பண்ணினான்னாக்கா
x2 x1 x3 அப்படின்னு வரும். 2 3 0, x3க்கும் 0 தான். Divide by the pivot 0 0 1 into 5 by 4, so half minus 5 by 4 1 என்று வரும். ஸோ இங்கே 1 இருக்கிறதுனால இங்கே 3 by 5 இங்கே 0 வரணும். This minus 3 by 5 times 1 will give 0. ஸோ இங்கே 0, இங்கே 1, இங்கே 0. This minus 3 by 5 times half minus 1 by 5 minus 3 by 10. So minus 5 by 10, which is minus half. This minus 3 by 5 times this, so plus 3 by 4. This minus 3 by 5 times 18 by 5 minus 3 by 5 is 15 by 5, which is 3. x1 வந்து இந்த இடத்துல 0 வரணும். This plus 1 by 5 times 1, so 1 0 0 plus 1 by 5, 2 by 5 plus 1 by 10, so 2 by 5 na 4 by 10, 5 by 10, half. This plus 1 by 5 times this, so minus this plus 1 by 5 times this plus 1 by 5 times this, minus 1 by 4. This plus 1 by 5 times 4 by 5 plus 1 by 5 is 1. Actually இங்கே நிறுத்திடலாம். திருப்பி Cj minus Zj calculate பண்ணோம்னா 0 0 0 minus 1 plus 3 by 2, minus 1 plus 3 by 2 na half, so minus half. 6 by 4 minus 3 by 4 is 3 by 4, so minus 3 by 4. 3 into 2 is 6, 6 plus 3 9. ஸோ இந்த கோமோரி கட்டை சேர்த்த உடனே இப்போ நமக்கு இன்டீஜர் சொல்யூஷன் கிடைத்து விட்டது. இதுதான் உகந்த சொல்யூஷன். ஸோ x1 ஈக்குவல் டு 1, x2 ஈக்குவல் டு 3, z இஸ் ஈக்குவல் டு 9. இதுதான் வந்து கோமோரி கட்டிங் பிளேன் அல்காரிதம் என்று பெயர். மேக்ஸிமைசேஷனாக இருந்தாலும் சரி, மினிமைசேஷனாக இருந்தாலும் சரி, கோமோரி கட்டை வந்து அதே முறையில் தான் நம்ம எழுதுவோம். இப்போ சால்வ் பண்ணியாச்சு. கோமோரி கட்டிங் பிளேன் முறையில் சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுத்தாச்சு. இப்போ கிராஃபிக்கலாக பண்ணும்போது என்ன ஆறுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கோமோரி கட்டில் ஆன்சர் வந்துடுது. ஸோ எல்லா கணக்குலேயும் ஒரே ஒரு கோமோரி கட்டில் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, வராது. கணக்கு பெரிதாக ஆக காம்ப்ளிகேட் ஆக நிறையா கோமோரி கட் தேவைப்படும். ஸோ எப்போ தேவைப்படும்? இதில் ஏதாவது ஒன்று ஃப்ராக்ஷனாக இருந்தால் அதை இன்டீஜராக ஆக்கணும். அதிலிருந்து கோமோரி கட்டை எடுத்து திருப்பி இன்னொன்று, இப்போ அடுத்ததில் ஒரு கோமோரி கட் தேவைப்பட்டது என்றால் இந்த 3 வந்து 4 கன்ஸ்ட்ரெயின்ட்டாக மாறும், அப்புறம் 5 கன்ஸ்ட்ரெயின்ட்டாக மாறும், அப்படி போயிட்டே இருக்கும். நம்ம பாடத்தில் படிக்கிறதுக்கு சின்ன கணக்குகள் இந்த மாதிரி கொடுத்தான்னா ஒரே ஒரு ஐட்ரேஷனில் ஒரு கோமோரி கட்டில் ஆன்சர் வந்துடும். பட் நார்மலாக வரும்போது பெரிய கணக்குகளுக்கெல்லாம் நிறையா தேவைப்படும். அதனால் டைம் ஆகும் கோமோரி பண்ணும்பொழுது. அது நான் சொன்ன மாதிரி எதுக்கு அதிக ஃப்ராக்ஷன் இருக்கோ அதை எடுத்துன்னு பண்ணுறது வந்து ஒரு கன்வென்ஷன். அதுதான் செய்தாகணும்ன்ற அவசியம் இல்லை. இதிலிருந்து கூட நீங்கள் கோமோரி கட்டை எடுத்து ஒரு பயிற்சியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுங்கிறது. இதிலிருந்து ஒரு கோமோரி கட்டை எடுத்துக்கொண்டு செய்யலாம். இன்னும் கொஞ்சம் ஐட்ரேஷன்ஸ் ஜாஸ்தி உண்டாகும் இதிலிருந்து பண்ணும்போது. காரணம் என்னென்னா இங்கே 3 + 3/5ன்னு வருது. கடைசியில் பண்ணலாம், x2க்கு 3 தான், அதனால் வந்துடும். இதுலேயுமே நீங்கள் ஒரு இது போட்டாலே ஒரு ஐட்ரேஷனில் வர்ற சான்ஸ் இருக்குது. சில சமயங்களில் 2 ஐட்ரேஷன் தேவைப்படுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து கிராஃப் பண்ணி பார்த்துட்டு வரைபடத்தின் மூலமாக எப்படி இருக்குது, எப்படி வருதுங்கிறது இப்போ பார்க்கலாம். இதே கணக்கு ஆன்சர் நமக்கு இப்போ இந்த ஆன்சரை இங்கே எழுதியிருக்கோம். கோமோரி கட்டை இங்கே எழுதியிருக்கேன். கோமோரி கட்டை வந்து இங்கே எழுதியிருக்கேன் ஆன்சர். இப்போ வரைபடத்தின் மூலமாக என்ன பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்துக்கு வரைபடத்தின் மூலமாக சால்வ் பண்ணோன்னாக்கா இப்படி வரும். x1 + 2x2 <= 8. ஸோ 1 2 3
4 5 6 8 3x1 plus x2 less than equal to 6 1 2 3 4 6 ஸோ முதல்ல வந்து 8 0 0 4 3 4 5 6 7 8 இது 8 0 2 3 4 இது 0 4 ஆகவே இதை வரைஞ்சோன்னா இப்படி வரும், இப்படி வரும். அடுத்தது வந்து 2 0 0 6 2 0 இங்கே இருக்குது, 0 6 இங்கே இருக்குது. இதை எடுத்துக்கொண்டால் இப்படி வரும். ஸோ இதோடைய ஆன்சர் வந்து x1 ஈக்குவல் டு 4/5, x2 இஸ் ஈக்குவல் டு 18/5. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கொண்டால் இது 1க்கு முன்னாடி இருக்குது இது. ஸோ 4/5 18/5 1 2 3 4. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் மேலே வரும், நம்ம இப்படி வருதுன்னு எடுத்துக்கொள்ளலாம் 18/5. இதுதான் ஆப்டிமம் உகந்தது. இப்போ இந்த கோமரி கட்டு வந்து எப்படி இந்த கிராஃபில் வருதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதை போடும்போது இப்படி இருக்கும், ரீஜன் நமக்கு இப்படி வரும் இந்த கணக்குக்கு. இதனுடைய இன்டீஜர் பாயிண்ட்ஸ்லாம் என்னங்கிறதையும் பார்க்கலாம். இது ஒன்று, இது ஒன்று, 2 0வும் உண்டு. இது ஒரு இன்டீஜர் பாயிண்ட், இது ஒரு இன்டீஜர் பாயிண்ட், இது ஒரு இன்டீஜர் பாயிண்ட், இதுவும் ஒரு இன்டீஜர் பாயிண்ட், 0 4ம் ஒரு இன்டீஜர் பாயிண்ட். ஸோ 1 எடுத்துனா இங்கே ஒரு இன்டீஜர் பாயிண்ட் வரும், இங்கே ஒரு இன்டீஜர் பாயிண்ட் வரும். 2 எடுத்துனா வராது வேறு எதுவும். இது ஆப்டிமம். இதை வந்து வேறு கலரில் வேணால் காமிக்கிறேன். இது ஆப்டிமம். இது இன்டீஜர் பாயிண்ட் இல்லை, இது ஆப்டிமம் பாயிண்ட்டு. இது இன்டீஜர் பாயிண்ட் இல்லை. ஸோ இன்டீஜர் பாயிண்ட்ஸை மட்டும் இதில் நான் காமிச்சிருக்கேன். இப்போ இந்த கோமரி கட்டு என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்குது கோமரி கட்டுங்கிறது வந்து 4/5x3 plus 2/5x4 is greater than or equal to. So 4/5x3 plus 2/5x4 is greater than or equal to 4/5 அப்படிங்கிறது தான் கோமரி கட்டு. அதுதான் வந்து மைனஸில் பண்ணி லெஸ் தேன் போட்டு x5 ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் x1 x2 தான் இருக்குது, x3 x4 இருக்காது. ஆகவே இந்த இதிலேருந்து எழுதணும். x3ங்கிறது 8 minus x1 minus 2x2. ஸோ 4/5 into 8 minus x1 minus 2x2 plus 2/5 into 6 minus 3x1 minus x2 is greater than or equal to 4/5. இதுதான் கோமரி கட். ஸோ இதை நம்ம கேர்ஃபுல்லாக எழுதணும். ஸோ minus 4/5x1 minus 8/5x2 minus 6/5x1 minus 2/5x2 இங்கேருந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் எல்லா டேர்ம்ஸையும் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4/5. இது வந்து 32/5. ஸோ இங்கே இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் 32/5. இது வந்து 12/5. ஸோ இது வந்து minus 12/5. சிம்பிளிஃபை பண்ணால் minus 12 இல்லை minus 10x1/5 minus 2x1 minus 4/5 minus 6/5 minus 10/5. இங்கே வந்து திருப்பி minus 8x2 minus 2x2/2 minus 2x2 greater than or equal to. இது வந்து 44/5 4/5 minus 40/5 ஸோ minus 8. ஆக 2x1 plus 2x2 is less than equal to 8. x1 plus x2 is less than equal to 4 என்பது தான் இந்த கோமரி கட் வந்து இப்படி வந்து நிற்கும். ஸோ கோமரி கட் எடுத்தால் இது வந்து 4 4 0 1 2 3 4. ஸோ கோமரி கட் வந்து இப்படி வரும். இதை கோமரி கட்டு இந்த எல்லோ லைனில் காமிக்கிறேன், இப்படி வரும். இது ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்துக்கொள்ளுங்கள், இப்படி வரும் கோமரி கட். நமக்கு முக்கியமானது இதுதான் இந்த ஃபீஸிபிள் ரீஜனுக்குள்ளே. இதை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்க இந்த ப்ரெசன்ட் ஆப்டிமம் வந்து கோமரி கட்டுக்கு மேலே தான் வரும், இன்ஃபீஸிபிளாக இருக்கும். கோமரி கட்டை போட்டிங்கன்னாக்க இது இன்ஃபீஸிபிளாக இருக்கும். இது நல்லா பார்த்தீங்கன்னா x1 plus x2 is less than or equal to 4ங்கிறது நம்ம கோமரி கட்டை.
x1 + x2 கூட்டினீங்கன்னா 22/5 greater than 4. ஸோ வராது. அது முக்கியமானது என்னென்னா எந்த ஒரு இன்டீஜர் பாயிண்ட்டும் இந்த கோமரி கட்டால் வெளியில் போகாது. எல்லா இன்டீஜர் பாயிண்ட்டும் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எல்லா இன்டீஜர் பாயிண்ட்டும் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் கோமரி கட்டானது இந்த இதுலேருந்து இந்த இடத்த வந்து வெளியில் தள்ளி விட்டுரும். இப்படி தள்ளி விட்டுரும். இப்படி தள்ளி விட்ட உடனே நீங்கள் வந்து இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்க இப்போ 1,3ங்கிறது ஒரு இன்டீஜர் பாயிண்ட். இதில் உங்களுக்கு இது இங்கே கரெக்டாக வரல, பட் இங்கே வரும், இந்த இடத்துல வரும். 1,3 அப்படிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்கும், இன்டீஜர் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை போட்டிங்கன்னாக்க 3x1 + 2x2 அப்படி போட்டிங்கன்னா இது மேலே போகும்போது கரெக்டாக இந்த பாயிண்ட்டை மட்டும் டச் பண்ணிவிட்டு மேலே போகும். இப்படி வரும், லைன் இப்படி வரும். ஸோ இப்படி மேலே டச் பண்ணிவிட்டு இப்படி போகும். இது வந்து ஆப்டிமமாக மாறிவிடும். இது ஆப்டிமமாக இருக்காது. ஸோ உங்கள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இப்படி வரும். நீங்கள் 3x1 + 2x2 = 6 போடுங்க. போட்டிங்கனாக்கா 2,3. ஸோ இப்படி வரும். ஸோ இது நீங்கள் மேலே தள்ளும்போது இந்த இடத்துல வெளியில் போகும். இதில் போகாது, இதில் பட்டுக்கொண்டு இப்படி வெளியில் போகும். ஆக இது ஆப்டிமமாக வந்துவிடும். அதான் இங்கே வருது. ஸோ கோமரி கட் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி வந்து இருந்தாலும் அதை நீங்கள் ஒரிஜினல் ப்ராப்ளமோட வேரியபிள்ஸுக்கு தகுந்தாற் போல் எழுதி அதை உள்ளே கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாதாரணமாக பரீட்சையில் பண்ணக்கூடிய கணக்குகள்லாம் வந்தானாக்கா ஒரு கோமரி கட்லேயே முடிந்துவிடும். நான் சொன்னது போல் பெரிய கணக்குகளுக்கெல்லாம் நிறைய கோமரி கட் தேவைப்படும். ஸோ இந்த கோமரி முறை தான் ஒரே முறையாக சால்வ் பண்ணுறதுக்கு வேறு மெத்தட்ஸ் இருக்கான்னு ஒரு கேள்வி வரும். பிரான்ச் அண்ட் பவுண்ட் என்று ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடு என்னங்கிறத வந்து அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். இதே கணக்கை எடுத்துக்கொண்டு அதை பிரான்ச் அண்ட் பவுண்ட் முறையிலும் நம்ம சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம். பார்த்தோன்னா நமக்கு தெரியும் இந்த ரெண்டு மெத்தடுக்குள்ளே எப்படி இருக்குது ரெண்டும் அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஸோ அடுத்த பாடத்தில் பிரான்ச் அண்ட் பவுண்டை பற்றி பார்க்கலாம். நன்றி.